ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்கள்கிட்ட சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இல்லை இது நீ டீம்மேட் எனக்கா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் கூப்பிட்ட உடனே அதில் அவங்க எனக்காக வராங்களோ இல்லையோ சைஸாக சந்தில் சிந்து போடுற மாதிரி அவங்க என் கூட வந்து ரேங்க் புஷ் பண்ணிடலாம்ல, அந்த தைரியத்தில் வராங்க. நம்மளே யாரு நான் ஒத்தாலும் இருந்தாலும் 30 பேர் வந்தாலும் நின்று அடிக்கிற ஆள். சரிங்களா? இந்த மேட்ச்சில் கேம் பிளே இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு காய்ஸ், இருக்கு. யாரும் அவசரப்பட்டு போயிடாதீங்க. இப்போ அப்படி சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் கேம் பிளே இருக்கு. வர்றோம் சம்பவத்தை செய்கிறோம். சரிங்களா? சும்மா மண்டை ஃபுல்லாக தக்காளியை புளிஞ்சு விட்டு இனிமே ஓட விட்டு அடித்து வெளுக்க போகிறோம். தரமான சம்பவம் இருக்குது காய்ஸ். மேட்ச்சில் பாருங்கள். சரிங்களா? இந்த மேட்ச்சில் கேம் பிளே இருக்குது. இந்த நெட்டு கொஞ்சம் லைட்டாக உழப்பாமல் இருந்தால் கேம் பிளே கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? எத்தனை எனிமி வந்தாலும் நின்று அடிக்கிறோம், அடித்து ஓட விட்றோம். சரிங்களா? நம்ம டீம்மேட்டு கடைசி வரை நம்ம கூட இருப்பாங்க நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ், பாருங்கள். நான் ப்ளீஸ் என் கோரிக்கையை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றுங்கள். சரிங்களா? ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 23 சப்ஸ்கிரைபர் தான் அது. ப்ளீஸ் நான் விழுந்து கேட்குறேன், கால் விழுந்து கேட்குறேன். ப்ளீஸ் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் காய்ஸ். சரிங்களா? பெரிய ஆட்கள்லாம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தொடர்றதுக்காக உங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பண்ணி விட்றீங்க. அவங்களும் போடுறவன் பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஒரு பிளாக் ஷீப் வேறு கிடச்சிட்டேன். கடைசி நேரத்தில் ரிவே பண்ணிட்டேன். இப்படியோ சரி டவுன் அடிச்சுட்டு பரவாயில்ல, நீ ரிவே பண்ண பாவத்துக்கு நீ என்கிட்ட அடி வாங்கி உன் டீம்மேட் இறங்கி யார்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றாங்களோ அதனால பாருங்க, அங்கே ஒருத்தர் இறங்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும், இந்த இடத்துல இறங்கி எனிமிட்ட சாக வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு தலை இறங்கியிருக்கேன். மேலதான் இறங்கியா பார்த்தா இந்தா இருக்கான் ஏன் கில்லுடாடு. இடத்துல 2 பிளாக் ஷிப் என்கிட்ட வந்து அடி வாங்கி விட்டது. 2 போலி இப்போ நம்மளுக்கு கிடச்சி விட்டது. சரிங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ 2 பேர் அடிச்சதுனால நம்மளுக்கு 1000 வசூல் எடுத்துருக்கோங்க. சரிங்களா? 2 கோன்னு சிக்கனை வெட்டி அடேங்கப்பா இங்கே ஒரு ஆள் அப்படிதான் தம்பி போட்டு கொடுத்து இங்கே தானே காமிச்சு ஆளை காணாமடா. அடே இந்த எல்ஷேப் வீட்டில் தான் இருப்பானா இல்லை எங்கே இருப்பான் தெரியலையே. இங்கே காமிச்சான 21 வீட்டு மேலே தான் இருப்பான் நம்புகிறேன். எங்கடா இருக்கீங்க? இனிமேவே காண யார் சாமி இவங்க? எங்க இருந்து வந்திருக்காங்க? இனிமே காணாமடா. அப்போ என் ட்ரோனு போய் சொல்லிடுச்சா இல்லை பக்காடா? இந்த அதுக்குள்ளேயுமாடா அங்கே ஓட்டாங்க இல்லை வேற இனிமையாடா? ஒன்றும் புரியலை. வாண்டாடா வந்து சிக்கிறாங்க, வந்து அடித்து ஓட விட வேண்டியதுதான் கைஸ். சரிங்களா? நீங்கள் என் கூட விளாடணும்னு நினைக்கணும். சரிங்களா? என் கூட நினச்சா கண்டிப்பாக ரேங்க் புஷ் பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்களா? இருந்தாலும் பார்த்தீங்க நின்று என்கிட்ட அடி வாங்க இருக்காயே ஆஃப்லைனில் போயிருக்கான் போல். நான் என்ன பண்ணுறேன், அவன் ஆஃப்லைனில் போனால் நான் என்ன பண்ணுறது? நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தா இந்த சந்தோஷ் நாய் விட்டுருந்தா என்கிட்ட வந்து ஓசிக்கில் அடிச்சிருக்கும். சரிங்களா? சந்தில் சிந்து போடவே வருவாங்க. சரி நம்ம ஜாம்பியை அடித்து லூட் எடுப்போம்டா. இவங்க லூட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓசி லூட் அடிக்கணும்னா முதல்ல அந்த ஓசி கில்லு ஓசி லூட்னா நம்ம டீம் தான் நம்ம டீம். என்னடா மணி சொல்லிட்டேன். அது எனக்கு தடா கில்லு தடா ப்ளீஸ், நான் ஒரு கிலோ கூட பாவம் பொழைச்சி போட்டுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஜாம்பி வந்தோடனே ஜாம்பிக்கு ஒரு 2 போடு ஓடு சப்புன்னு 4 அறையை போட்டு வீட்டுக்கு வர்றேன். படா அடிச்சு போடுற ஈட்டுற போகிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அப்படின்ற மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, என்கிட்ட அடி வாங்கி சாருக்கா வரப்போ ஒன்று என்னை போட்டு நக்கிறதுக்காக வந்தேன். கடைசியில் அவன் வர வழியிலே அடிச்சு ஓட விட்டாங்க. என்னத்தா பண்ண? அவன் காலில் விழுந்து கேட்டேன். நான் என்ன பண்ண சொல்லுங்க? இல்லை என்னை அடித்து கொண்டு விடுங்கள் ப்ளீஸ், நான் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் கேட்டேன்.
சரி உன் கோரிக்கை தாண்டா என் கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விட்டு பார்த்தா அடிக்கிறான் டவுன்ரா ஒரு டவுன்ரா ஐயோ டவுன் இல்லடா டவுன்ரா அப்பாடா மாஸ்டரா ட்ரோன் விட்டேன் ஒருத்தர் இங்கிட்ட மூவ் பண்ணுறேன் பாரு 2 பேரா ஒன்று 2 பேர் க்ளோவில் போட்டான்டா டே கஷ்டப்பட்டு ஒரு டவுன் பண்ணிட்டேன்டா அந்த கில்லு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி விட்ருங்கடா ஒருத்தர் வரான் படுறா படா 2 டவுன்ரா 2 டவுன்ரா அப்பாடா ஒரு கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா ஒன்றும் மொத்தம் நான் 2 டவுன் பண்ணேன்டா ரிவே பண்ணிட்டான் இல்லடா சங்கட்டம்டா என்னடா வெறுப்புடா சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ வெறுப்புடா 5 கில்லா இருக்கும்டா நேரம் தாண்டா ஆயிருக்கு வெறுப்புடா சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ வெறுப்பு சத்தியமாக சொல்கிறேன் வெறுப்பு அவ்வளோ வெறியா இதுப்பா பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ வெறியாக்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஐயோ கேஜிஎஃப் சித்திரன்டா என்னடா பேசிட்டு இருக்கிற கேப்பில் அவனை அடிச்சு பணப்பட்டியா போட்டான்ல சூப்பர்ரா மண்ணி ஓ சந்தோஷம் மணியாடாது எத்தனாவது ஆளு மணி சூப்பரா சரி உள்ளவா நீ ஜோனுக்குள்ளேயே இருந்து நான் செத்து தொலைஞ்சிடாத உனையெல்லாம் ரிவே பண்ணிட்டு இருக்க முடியாது சரியா என்கிட்ட வேற டோக்கன் ரொம்ப கம்மியா இருக்கு வெறும் 9 தாண்டா இருக்கு தெரியுமா அந்த நாய்க்கு தெரியும் அது கூட தெரியல பார்த்தீங்கன்னா 9 டோக்கன் எப்படா கிடைக்கும் அது கூட நாய் தெரியாம இருக்கு செத்தப்பேன் சரிங்களா எவ்வளோ காரில் போகிற மாதிரியே சவுண்டு கேட்குது இல்லையே கார் எதுவும் போகல நம்ம ஒரு ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி இடிமிடா வெறுப்புடா இந்த குளுவாலி யாரா கண்டுபிடிச்சா குளுவாலின்னா நம்மளாம் நெட்டு நல்ல வேலைடாடி சத்தியமாக சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்தோன்னுதான்ப்பா ஐயோ நல்ல வேலை வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்டா பாடா நெட்டு கிடச்சிச்சு இல்லைன்னா இந்நேரம் எனிமி கையில் என்ன நான் போடாமல் இருப்பேன் என்னைய அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க அது ஒன்று என்னைய பார்த்துட்டானா இல்லை ஒருத்தன் தான் நினைக்கிறேன்டா ஒருத்தன் தான் வாங்கடா அடிச்சிட்டான்டா அவனை அட்ரா சந்தோஷ் பின்னாடி பாரு சந்தோஷ் பின்னாடி இங்கிட்டு போச்சு அடிச்சிட்டானா எவனா வாங்கடா மணி வாடா மணி இல்லை எவனா ரிவே பண்ற அங்கேயே உட்காந்து ஆட்டில் ரிவே பண்றான் பார்த்துக்கிறோம்டா வாடா அவனா நம்மளாம் பார்த்துக்கிறோம்டா பண்றா பண்றா காசா பணமா பண்றா ரிவெஞ்சு ப்ரோ சொல்றேன் ப்ரோ இப்பே ரிவெஞ்ச்டா சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க ரிவெஞ்சுங்க பாருங்க ரிவெஞ்சு எடுக்கிறேன் ரிவெஞ்ச் பார்த்துக்கோங்க ரிவெஞ்ச் உண்டு ரிவெஞ்ச் இருக்கு இந்த மேட்ச்ல ரிவெஞ்ச் கேம் பிளேயும் இருக்கு ரிவெஞ்சும் இருக்கு ஒரு இது ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் கொஞ்சம் சூப்பர் ரமணி செத்துறாத சூப்பர் சரி பரவாயில்ல குட் ஜாப் உன்னால் முடிஞ்சதை செஞ்சாரு அங்கேயே இறங்கி அங்கேயே லூட் எடுத்து அங்கேயே அவங்கள அடிச்சு போனப்பட்டியே ஆக்குறேன் சரியா நீ ஆக்குறியோ இல்லையோ நான் ஆக்குறேன்டா சந்தோஷம் அங்கேயே இறங்குடா ரிவெஞ்சுடா இந்த மேட்ச்சு ரிவெஞ்சு மேட்ச்டா வாடாடே 2ல் 1 பார்த்துரும்டா வாடா ரிவெஞ்சுடா எவனா இருந்தாலும் வா எந்த சந்தில் இருந்தாலும் புந்தில் எங்கே இருந்தாலும் வாடாடே வெட்ரா வாடா ரிவெஞ்சு ப்ரோ ரிவெஞ்சு பார்த்தீங்களா ப்ரோ இன்னும் ஒருத்தர் எங்கே இருக்கான் அந்த ஒருத்தர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா அவனையும் அடிச்சிருவேன் இங்கே வெறியில் இருக்கே எங்க அவன் ஜோனுக்குள்ள ஓடிட்டு இருக்கானா சந்தோஷம் வந்துட்டு இருக்கானாடா அங்க எனிமி அந்த ஒரு எனிமி இருந்தால் ரிவெஞ்ச் 100% கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா என்னை அடித்தவனில் ஒருத்தனை அடிச்சிட்டேன் கைஸ் என்னை அடித்தவனில் ஒருத்தனை அடிச்சிட்டேன் இன்னொருத்தவன் எங்கன்னு தெரில எங்கடா அவன் அவளை சொல்லி நிறுத்துக்கலடா அந்த எனிமையை சொல்லி கொஞ்சம் நிற்க சொல்லுங்கடா இப்போ நம்ம கிளாக் டவரை நோக்கி பயணிக்கிறோம்
பார்த்தீங்களா நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணுறக்கா நம்ம ஜோன் என்ன கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் அப்படியே கருத்து தெரியாது. கடல் தாண்டி நம்ம டீம்மேட்டை நாசமாக போகிற எடுவிட்ட பயலே எதுக்கடா இப்போன்னு பாட்டு நாக்காய் தொலைஞ்சேன். நம்ம ஸ்குவாடு ஃபுல்லாக இருக்குன்றிருக்கா தாண்டா ரிவே பண்ணி தொலைச்சேன். இந்த ஜோனில் இருக்கேன் பாரு, ஜோனில் ஒரு கருப்பாடு மாட்டிக்கிச்சு. அந்த இருக்கான்டா டே அவனை அந்த இனிமேதான் நான் நினைக்கிறேன். ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது கைஸ், ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. வச்சு பொழந்து கட்டணும் சரிங்களா. மேட்ச்சு நம்ம கையில் இருக்குடா, பொறுமை டி. என்னடா சங்கட்டம்டா, நம்மளை கழிச்சோம்னா கரெக்டாக எத்தனை பேர் தெரியுமா? 19 பேர்ரா, கரெக்டா 19 பேர். இங்கே ஒரு தெரியும் பக்கத்தில் ஒரு ஒன்டாப்டா பாருங்க கைஸ், ஒன்டாப் எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. பாருங்க நம்ம சேனலில் ஒன்டாப் அடிக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, அழுத்தி இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். அது ஒன்டாப் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்ஸி தமிழ் கேமிங் போட்டிங்கன்னா வந்துடும். நம்ம மணி யூடியூப் சேனலில் இந்த ஃபஸ்ட் ஆளாக இருக்காப்புல ஏதோ 777 போட்டிருக்கல, iPhone 777, நான் அப்படி தான் அவர் பேரை சொல்லுவேன். நம்மளாம் அவர்கிட்ட கேட்டுப்பாங்க. டாக்ஸி தமிழ் கேமிங் போட்டிங்கன்னா வந்துடும் ஒன்டாப் எப்படி அடிக்கணும் சரிங்களா. போட்டிங்கன்னா வந்துடும். அவருக்கு சூப்பராக செட்டிங்ஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பாப்புல. அங்கே பார்த்தீங்களா தலைவன் நின்று எனக்காக அடி வாங்கிட்டு போகிறேன். இருடாடே உங்களுக்காக நான் ஜோனில் வந்து ரிவே பண்ணுவேன்டா, ஜோனில். நான் யாருக்கு பண்ணுவேன்னு தெரியும். சந்தோஷம் மன்னிச்சுக்கடா சரியா. சாரி, இந்த இடத்துல சாரி கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு பூயா தான்டா முக்கியம், அப்போ தான் ப்ளஸ் ஆகும் சரியா. எனக்கு முன்னாடி ஈரை போன நீ சரியா. நான் கடைசியில் பார்த்து ஈரைக்கு 2வது ஸ்டார் இப்போ போகிறேன். நீ என்ன இந்த இருக்கே உனக்கு இப்போ கொஞ்சம் ஏறுது. ஆனால் எனக்கு முன்னாடி ஈரைக்கு 1st ஸ்டார் வந்துட்டேன். ராடே மணி மட்டும் எடி ரிவே பண்ணிக்கிறேன்டா, கோச்சுக்கிறாத சரியா. ஐயோ ஜோனுக்குள்ளே வரணுமே, ஏதாவது கார் அப்பாடா கார் இருக்குடா. போடுறா போனா பாட்டா போடுறா. அஜிந்தரு வெளில. ஐயோ கார் எடுக்கவே இல்லையா. அங்கே இந்தா இருக்குடா காரா. கார் எடுத்துக்கிறேன், அப்போதான் பாட்டு கரெக்டாக போடுறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். போனா பாட்டை போடுறா. அஜிந்தரு வெளில அரிச்சந்த சொல்லு இமையத்தவில்லை போய்க்காத. இவனோடதில்லை எனிமி இருந்தாலும் போறான் பாரு, சைஸா மூவ் பண்ணிட்டான் ஒரு எனிமி. எங்கேருந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா காய்ஸ். க்ளூவால போட்டேன். 4 அடி போட்டாதே க்ளூவால போடுறாங்க. அப்போதான் அறிவு வருது எனிமிக்கு. அப்படியே ஃபைனல் போயிட்டுக்கு வரப்போகிறோம். கடைசி ஜோனும் வரப்போகுது. யாரும் அவசரப்பட்டு செத்துறாதீங்க. செத்துறாத எப்போ பின்னாடி ஒரு கருப்பாடு கல்லுக்கு பின்னாடி நின்று அடிக்குதா. மரத்துக்கு பின்னாடி நின்று அடிக்குதே. வாராடி குஞ்சு கிடைக்காங்கடா குஞ்சு. கரெக்டா 9 பேர் இருக்காங்கடா மணி. பொறுமையா ஆடுங்க மோனு, பொறுமையா ஆடு, அவசரமே இல்லை. முன்னாடியும் பின்னாடியும் எனிமி இருக்கேன், பார்த்து ஆடுங்க. போடாடே ஏறி போடாடே ஏறி போங்கடா. ஃபைனல் போயிட்டுக்கு வந்தாச்சு. எத்தனை பேர்? 7 பேர் தான் இருக்காங்க. வச்சு ஆடுவோம், அவசரமே இல்லை. சூப்பரா ஸ்கைலர்ரா, சூப்பரா. அர்றா டேரி விடாது. எவனா மேலே போய் அடிங்கடா, மேலே போய் அடிங்கடா. டவுன் அப்படா அடிச்சு முடிச்சாச்சுடா. யாரா மேலே வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மணி என்னடா மணி. அந்த ரிவேத்தரண்டா பார்த்து ஆடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க யாருமே. அவசரம் மோனு கீழே இறங்கு, வேணாம் செத்துருவடா சொன்னா கீழே இறங்கு. மோனு கீழே இறங்குடா, செத்துருவீங்கடா. கீழே இறங்குடா. கீழே இறங்குடா மோன. கீழே இறங்கி தொலைடா. சீக்கிரம் இறங்குடா. சீக்கிரம் இறங்குடா. சரியான டேமேஜ்டா, சங்கட்டம்டா. என்னடா இவன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஜியோல இருந்து ஆகணும் மெசேஜ் மட்டும் வந்துடும், நெட்டு மட்டும் கிடைக்காது. என்னடா வரிசையா சாவுறீங்க. சங்கட்டம்டா. 2 டேமேஜ் கொடுத்தாதான்டா ஓடவே செய்வேன். என்னடா கீழே இறங்கிட்டானா பைத்தியக்கார லூசுப்ப. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான். மேலே வேற எனிமி இருக்கேன். 2 கிரனேடை போட்டால் தான் வரமாட்டாங்க நம்மளை அடிக்க. நம்ம நீட்டாக இங்கே கீழே உட்காந்துடணும். சுத்த மூட்டை உட்காந்தோம்னா கரெக்டாகிடும் சரிங்களா.
ஏ 4 பேர்ரா, நான் ஒத்தாள்றா, கடைசியில் என்னை கோத்து விட்டு போயிட்டீங்களடா டே. என்னை கோத்து விட்டு போயிட்டீங்களடா. நான் என்ன யாருக்கும் என்ன துரோகம் செய்தேன்? நாசம் போகிற லேண்ட்மேரை வச்சு தொலைஞ்சிருக்கேன். அந்த அறிவு வேற எனக்கு வேற இல்லை. நான் எவ்வளோ பெரிய தற்கூதி. யார் ஒருத்தன் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன். அப்பாடா டவுன்டா டே. அவனை ரிவே பண்ணால் நாசமாக போயிருவீங்கடா. அவனை ரிவே பண்ணால் நாசமாக போய் விடுங்க. ஜோன் வருது, அதிலே செத்துறணும். ஜோன் வருது, அதிலே செத்துறணும். சாவிலே செத்த போய் வரேன் 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 வரேன். டே க்ளூவால போட்டான்டா. யாசி 2 பேர்ரா அவத்தால் 2 பேர். மேட்ச் நம்ம கையில் இருக்கு. புயா எடுத்துடக்கூடாது. புயா எடுத்துக்கூட நானே சொல்கிறேன். நான் ஒரு லூசுடா டே. நான் ஒரு பண்ணி மாறுறேன். என்னடா நான் லூசுடா. 2 பேர் டீம்மேட்டாக இருந்தாங்கன்னா என்ன சுடுகாட்டுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா, சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? எப்போ தூக்குறது? இவங்க 2 பேர் டீம்மேட் இல்லைன்னா வாழ்கிறது, டீம்மேட்டு தெரிஞ்சால் இப்பே சாவுறது. என்னன்றீங்க? நல்லா அடி வாங்குறான்டா டி. தரமாக டேமேஜ் வாங்கிட்டான்டா. கீழே இறங்கி ஒரு அழுத்தம் ஓட்டம். பின்னாடி ஐயோ சங்கட்டம். அவ்வளோதான், சுற்றி குழுவால் ஓட்டாச்சு. அவ்வளோதான்டா. சூப்பராக மேட்ச் நம்ம கீழே இருக்கு. அவனு என்னை தாண்டி போனாவே நடுவில் இருக்கண்டா. கரெக்டாக நடுவில் இருக்கண்டா. இதுவே இதை 2ஆக போட்டிருந்தானே எந்த உடஞ்சிருக்கும். எனக்கு இப்போ லைஃப் ஏற்றி விட்றது தான் தலைவர் இருக்கேன். சூப்பராக நல்லா போட்டு விட்றாடே. 2 3 போட்டாதான்டா இதெல்லாம் ஒட்டையும். ஏன்னா நாய் கேரக்டர் வச்சிருக்கேன். நாய் என் பேர் நாரின்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் நாயின்னு எல்லாருக்கும் பட்ட பேர் வச்சுனா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் நம்ம பேருக்கு வைக்க வேணாமா? நாய் 2 பேர் டீம்மேட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை டீம்மேட்டா? ஏன்னா சுற்றி வளைச்சேன். இங்கிட்ட அடிக்கலான்னு பார்த்தா அங்கிட்ட ஒருத்தன், அங்கிட்ட அடிக்கலான்னு பார்த்தா இங்கிட்ட ஒருத்தனா. 2 பேர் டீம்மேட்டாக மட்டும் இருந்தாங்கன்னா நாசமாக போயிடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன். மேட்ச்சு நம்மளை கையை விட்டு போயிடும். பொறுமையாக ஆடுறேன் சரிங்களா. 2 பொறுமையாக ஆடுறவங்க. ஐயோ நாசமாக போகிறோம். நம்ம நேரத்துக்கு க்ளூவால் வேற உடைய பார்க்குது. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆடணுமே. வெடிக்கடை போட்டு நீட்டாக ஜோன் சர்வே போட்டோம்னா கரெக்டாக ஆயிரும். இப்போன்னு பார்த்து போன் ஃபயர் வேறு இல்லை. நீட்டாக மெடிக்கல் பரவாயில்ல. 3 சூப்பர் மெடிக்கேட் இருக்கலாம். அது வர சந்தோஷம் தான். என்னடா செத்துட்டான் இல்லடா. சூப்பரா 2 பேரும் டீம்மேட்டே இல்லையா? அப்பாடா. இது போதும் எனக்கு, இது போதுமே, இது போதும் எனக்கு, இது போதுமே. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. பாய்.